பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மாமா ரொம்பவே பாவண்டி, அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கஷ்டப்பட்டீங்கன்னா அவரை உங்கள் வேலைக்கு வர வைக்கவே முடியாது. உங்களை அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருப்பார், இனிமேலாச்சும் அவங்கள உங்கள் வேலைக்கு வர விட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, நானும் எவ்வளோ நேரம் கணிச்சிட்ருப்பேன். ஆனால் அவர் என்னடனா எல்லாத்தையும் நான் ட்ராமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாருல்ல, இனிமே அவரை எப்படி நான் என் மலைக்கு வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா பேசுகிற எல்லாத்தையுமே செந்தில் ஒரு பக்கமும், கோமதி பேசுகிற எல்லாத்தையுமே ராஜு ஒரு பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜு இருந்துட்டு எனக்கு அப்போவே கொஞ்சம் டவுட் இருந்தது, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி மீனாக்கா தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, அவள் தான் இருக்கா, அதுக்கு என்ன இப்போ? நான் உங்கள் மாமா கிட்டே எவ்வளோ தூரம் எஞ்சிருப்பேன், அவர் கொஞ்சமாவது மனசு இறங்கினாரா? இல்லை, இப்போ நான் அதில் இல்லைன்னோன்னா அவர் எவ்வளோ வருத்தப்பட்டார், அதுதாண்டி எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு என்னடி நடந்துட்டுருக்கு, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேசலைன்னா அதுக்கு எப்படியாவது நீ சேர்த்து வைக்க பார்க்கணும், இப்படி நீ பிரித்து விடவா பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தப்பு பண்ணால் உடனே பேசாமல் இருந்துருது, நாங்களாக கெஞ்சணும்னு நினச்சிட்ருக்கிறது. அந்த நம்பிக்கையை முதல்ல நாங்கள் உடைக்கணும், உங்களை நம்பி நாங்கள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா ரொம்ப ஓவராக பண்ணார், அதனால தான் வச்சேன் செக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டையே உன் கண்ட்ரோலில் வச்சுருக்கடி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆமாம், எல்லாம் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம குமரவேல இருந்துட்டு அரசி வெளியே நின்று படிச்சுட்ருக்கிற போது அரசின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ராஜி இருந்துட்டு இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இங்கே அரசி வேறு வெளியே இருக்கா, அரசிமா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் குமரவேலி இருந்துட்டு அரசி கோர்ட்டில் போயிட்டு இவன் செஞ்சது தப்பு தான், அதுக்காக தண்டனையை இவன் குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, அதனால் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேஸை வாபஸ் வாங்கினது. இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மாச்சி வராங்க. என்னடா ஆச்சு, அழுகிறியா, பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு அரசியை நான் ரொம்பவே கொடுமை பண்ணிட்டேன், கையில் கிடைச்ச பொக்கிஷத்தை நழுவ விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அன்றைக்கி உங்கள் அப்பா பேசுகிற போது நின்று வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அன்றைக்கி எனக்கு மரமண்டைக்கு எதுவுமே தோணலை அப்போத்தான், ஆனால் இப்போ தான் எல்லாமே தோணுது. நான் அரசியை ரொம்பவே நேசிக்கிறேன், அரசி எனக்கு வேணும், இப்போ நடத்துகிற கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றுட்டு அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி நான் தவிச்சிட்ருக்கேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி அதுக்கு அடுத்தது அப்பத்தா இருந்துட்டு இப்போ வருத்தப்பட்டு என்னடா பிரயோஜனம், அரசியை நான் ரொம்பவே கொடுமை பண்ணிட்டேன். பெரியப்பா சேர்த்துட்டு இருந்த கோச்சிங் கிளாஸில் அரசி ராஜியை கதிர் சென்னைக்கு அட்மிட்காக கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ இங்கே காரைக்குடியில் 1,00,000 கொடுத்து கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டுருக்கான். அது மட்டும் இல்லை, கார் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவளுக்கு என்னென்ன இஷ்டமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அரசியை அதை விட மேல்படியாக நான் அரசியை பார்த்துக்கணும், அப்போ தான் அரசி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு அடுத்த நாள் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனுக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலிக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட நம்பர்லேருந்து ஃபோன் போகவே இல்லை. அதனால் அவங்களோட சுடரோட ஃபோனை எடுத்து சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. பிஸின்னு வந்துக்கிட்டே இருக்குது. அஞ்சலி ஒரு நிமிஷம் அப்படியே இரு, யாருன்னே தெரியல, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ லைன்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. யாருங்க, ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா நான் தங்கமயில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கட் பண்ணிடுறாரு. என்ன இது, இவர் இந்நேரத்துக்கு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களோ, இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் அவங்க கிட்டலாம் இவர் பேசவே மாட்டாரே, அப்போ வேறு யார்கிட்ட இவர் பேசிகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நினைக்கவும், அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு ராஜி அரசி சரவணன் கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா காஃபி கேட்பாரு,
கோமதி காஃபின்னு கேட்டா மட்டும் நான் கொண்டு போய் குடுப்பேன். அப்படி இல்லாட்டி யாருமே கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் வந்து இருமிட்டே நின்னுட்டுருக்காங்க. அரசி அப்படின்ற மாரியே சொல்றாங்க. கோமதி வந்து சைகை பண்றாங்க. ராஜி இருந்துட்டு, "மாமா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடி போயிடுறாங்க. பின்னாடியே அரசியும் போயிடுறாங்க. "என்னடா இது போனவங்க வரவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிட்டு பார்க்குறாங்க. "நான் அவ்வளோ தூரம் சொல்லியும், உங்க மாமாவுக்கு காஃபி போட வந்திருக்கியா நீ?" அப்படின்ற மாரி கோமதி இருந்துட்டு ராஜிய பிடிச்சு கத்தவும், "மாமாவ பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு அத்த." அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு, "உங்க 2 பேத்துக்கு நடுவுல நாங்க தான் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நானே அப்பாவுக்கு காஃபி கொண்டு போய் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஜீனிய போட்டு எடுத்துட்டு போய், "இந்தாங்கப்பா காஃபின்னு" சொல்லிட்டு குடுக்குறாங்க. பாண்டியன் அத குடிச்ச உடனே, "நல்ல வேளைன்னு" சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. "இப்பயாச்சும் இந்த கோமதிய பத்தின அரும உங்களுக்கு தெரியணும்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் நெனைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.